பசுமையான அடர்ந்த மரங்களும் அழகான பூக்களும் நிறைந்த ஒரு எழில் மிகுந்த கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் மிகவும் கடுமையாக வேலை செய்தான். கிடைத்த எந்த வேலையாக இருந்தாலும் செய்வான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன். எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பான். மாலையில் எல்லா வேலைகளையும் முடித்த பின்பு மிகவும் களைப்புடன் வீட்டுக்கு வருவான். ஆனால் அவனுக்கு போதுமான பணம் கிடைக்கவில்லை. இரவில் தூங்குவதற்கு முன், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன்? எனக்கு விடிவு காலமே வராதா என்று யோசிப்பான். பொழுது விடிந்ததும் மீண்டும் வயல் வேலைக்கு சென்று விடுவான். அங்கு காலையில் இருந்து மாலை வரை அனைத்து விதமான வேலைகளையும் செய்வான். அவன் வேலையின்னு வந்துட்டா, நான் வெள்ளைக்காரண்டா என்ற எண்ணத்திலேயே கடுமையாக வேலை செய்வான். ஆனால் காலையில் வேலைக்கு செல்வது, மாலையில் வீடு திரும்புவது என இப்படியாக அவனது வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அவன் வீட்டின் பின்புறம் ஒரு வாத்து நடந்து போவதை கண்டான். இந்த வாத்து புதுசாயிருக்கே, இது யாருடையதாக இருக்கும் என யோசித்தான். அதன் பிறகு வாத்தை பின்தொடர்ந்து சென்றான். வாத்து சிறிது தூரம் சென்றதும் அது ஒரு முட்டையிட்டது. ராமு அதை அருகில் சென்று பார்த்தான். அது தங்க முட்டை. ராமுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே அந்த முட்டையை எடுத்து பையில் வைத்து கொண்டான். பிறகு வாத்தை பார்த்து, நீ யாரு? எங்கிருந்து வரட்ட என விசாரித்தான். நான் பக்கத்து கிராமத்திலிருந்து வருகிறேன். எனக்கு தங்குவதற்கு இடமில்லை, அதனால்தான் இப்படி சுத்தி திரிகிறேன் என்று வாத்து சொன்னது. இதுதான் சமயம் என நினைத்த ராமு வாத்துவை தனது வீட்டிற்கு கூட்டிச் சென்றான். வாத்து தினமும் ஒரு முட்டை இடும். அதை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் கடை வீதிக்கு சென்றான். ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குவான். ஏனென்றால் எந்த கடையில் அதிகமாக பணம் தருகிறார்களோ அந்த கடையில்தான் தங்க முட்டைகளை விற்பான். அதற்காக அவன் ஒவ்வொரு கடையாக செல்வான். இப்படியாக அவனது வாழ்க்கை நீண்ட நாள் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் வாத்து வீட்டை விட்டு வெளியே வந்தது. இதை பார்த்த ராமு திடுக்கிட்டு, நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, யாராவது அடித்து விடுவார்கள், மனிதர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்று கூறி வீட்டிற்கு அழைத்து சென்று வாத்திற்கு புத்தி சொன்னான். ராமு மிகவும் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அவனுக்கு பேராசை பிடித்துவிட்டது. அவன் மனம் மாறத் தொடங்கியது. அவன் என்ன நினைத்தான் தெரியுமா? இந்த வாத்து ஒரு நாளுக்கு ஒரு முட்டைதான் இடுகிறது. இப்படி ஒவ்வொன்றாக இட்டால் நான் எப்போது பெரும் கோடீஸ்வரனாக முடியும்? இதன் வயிற்றின் உள்ளே பல தங்க முட்டைகள் இருக்கலாம். அதை எடுத்து வித்தால் கை நிறைய பணம் கிடைக்கும். அதனால் அதை எடுத்துக்கொள்வது நலம். அப்போதுதான் குறுகிய காலத்தில் நான் பெரிய கோடீஸ்வரனாக முடியும் என்று நினைத்தான். பிறகு ஒரு கூர்மையான கத்தியை தயார் செய்தான். உடனே வாத்தை தேடிச் சென்றான். உன்னை எங்கெல்லாம் தேடுவது என்று வாத்தை கடிந்து கொண்டான். ராமு வாத்தை வீட்டுக்கு கூட்டி வந்தான். அவன் வைத்திருந்த கத்தியை எடுத்தான். இதை சற்றும் எதிர்பார்க்காத வாத்து கத்தியை பார்த்ததும் பயந்து மிரண்டு தனது இறக்கைகளை அடித்துக்கொண்டு என்னை விட்டு விடுங்கள் என கதறியது. மன்னிச்சுக்க வாத்து, எனக்கு நிறைய தங்க முட்டைய வேணும் என்று சொல்லிக்கொண்டு ராமு காலம் தாமதிக்காமல் உடனே கத்தியை எடுத்து வாத்தை அறுத்தான். ஆனால் உள்ளே எதுவும் கிடைக்கவில்லை. தங்க முட்டையும் இல்லை, வாத்தும் இல்லை. அந்த நாளிலிருந்து அவன் மீண்டும் ஏழையாகவே வாழ்ந்தான். வாத்து இருந்தா நல்லா இருந்திருக்கும், இது என் தவறு தான் என்று ராமு முணுமுணுத்தான். ராமுவின் ஆசை அவனை எல்லாவற்றையும் இழக்கச் செய்தது. பேராசை பெரும் நஷ்டம். கதை போதனை. அதிக ஆசை கூடாது. நம் கையில் உள்ளதை மதிக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால் நல்ல விஷயம் நம்மை வந்து சேரும். கதை முற்றும். இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் செய்து எங்களை ஊக்கப்படுத்துமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.